நான்ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்கவிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு 4144 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த மத்திய அரசு 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையில் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலையில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சியில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் வரும் சனிக்கிழமையும் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. அன்றைய தினம் விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல்லிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் வரி பகிர்வில் இருந்து தமிழ்நாடு அரசுக்கு 4144 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மூலதன செலவினங்களை மாநில அரசுகள் விரைவுபடுத்தவும் நலத்திட்டங்களை செயல்படுத்த உதவியாகவும் 1,1603 கோடி ரூபாய் வரி பகிர்வை விடுவித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வழக்கமாக மாதாந்திர நிதி பகிர்வுடன் கூடுதலாக இந்த நிதி ஒதுக்கப்படுவதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. அதன்படி அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாயும், சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகாருக்கு 10,219 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேசத்திற்கு 7,976 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 4,144 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தங்கம் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து சவரனுக்கு 88,000 நெருங்கியுள்ளது. அமெரிக்காவில் நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்காததால் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ள நிலையில் டாலரின் மதிப்பு சரிந்துள்ளது. இதனால் உலகளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்ததால் தங்கம் விலை வரலாற்றில் இல்லாத வகையில் உயர்ந்து வருகிறது. காலையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 480 ரூபாய் அதிகரித்தது. இதனால் ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து இதுவரை இல்லாத உச்சமாக சவரனுக்கு 87,600 ரூபாயை எட்டியுள்ளது. 1 கிராம் தங்கம் 10,950 ரூபாயாக அதிகரித்திருப்பது மக்களை கலக்கமடைய செய்துள்ளது. கடந்த 6 நாட்களில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,520 ரூபாயும், கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு சவரன் தங்கம் விலை 9,960 ரூபாயும் அதிகரித்திருப்பது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதே நேரம் வெள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு 161 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை சூரப்பட்டு, வானகரம் சுங்கச்சாவடிகளில் கார் தவிர்த்து பயணிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு 10 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் அருகே உள்ள சூரப்பட்டு சுங்கச்சாவடியில் ஒருமுறை சென்று வரக்கூடிய வாகனங்களுக்கான கட்டணம் 115 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் குறைந்து 110 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர பயண கட்டணம் 2,515 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் குறைந்து 2,445 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டை பொறுத்தவரை ஓவர் சைஸ் வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் மாத தவணையில் 480 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. குறைச்சா நல்லதுதான். இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஒன்றும் கம்பெனா கொஞ்சம் நல்லதாக இருக்கும், இந்த கம்பெனி சொல்ல நல்லதாக இருக்கும். இதேபோல வானகரம் சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் லகுரக வணிக வாகனங்களுக்கு 90 ரூபாயிலிருந்து 85 ரூபாயாக கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. பேருந்து, ட்ரக் போன்ற வாகனங்களுக்கு 185 180 ரூபாயாக கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. மிக அதிகளவு எடை கொண்ட வாகனங்களுக்கு 350 340 ரூபாயாக கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. மதுரை சிம்மக்கல் அருகே கடைகளில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் பதைப்பதைக்க வைக்கும் காட்சிகளே இது. மதுரை சிம்மக்கல் அருகே உள்ளது மீனாட்சி பஜார். இங்கு மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் ஒரு கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் மொபைல்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் வெடித்து சிதறின.
அத்துடன் அருகிலிருந்த 4 கடைகளுக்கும் தீ பரவியதால் அப்பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. தகவல் அறிந்து தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இவ்விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மொபைல்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தாவேக தலைவர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். கரூரில் மட்டும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி என விஜய் கேள்வி எழுப்பிய நிலையில் விஜயின் அனைத்து பரப்புரை கூட்டங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டதாக செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ரெகுலராக வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். எல்லா நாளும் நான் வேகமாக தான் போவேன். சில நாளாக நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் எல்லா நாளும் வேகமாக தான் போவேன். ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகலை. இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லேயும் கூட்டம் நடத்துறேன், எந்த ஊர்லேயும் நடக்கல, இந்த ஊரில் மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமாக தான் ஓட்டுறேன். ஆனால் இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லேயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. விக்கிரவாண்டியில நடந்தப்ப இறந்தது, மதுரையில மாநாடு நடந்தப்ப இறந்தது. ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவா அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. விஜய் பரப்புரையில் நெரிசல் ஏற்பட்ட விவகாரத்தில் திமுக அரசியல் செய்வதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அரசு அதிகாரிகளை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து அரசியலையும் செய்து கொண்டிருப்பது திமுக தான் என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக, திமுகவின் பதற்றம்தான் உண்மையில் கரூரில் நடந்தது என்ன என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்கிறது என்றும் கூறியுள்ளது. இதனிடையே கரூர் விவகாரத்தை சிபிஐ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இடம் கொடுத்ததில் இருந்து அங்கே சில பேரின் நடவடிக்கைகள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேரின் நடவடிக்கைகள் இருந்தது என்பதை நாம சொல்லல, கத்தி வைத்திருக்கிறார்கள் என்று கத்தி கத்தி மக்கள் சொல்லியிருக்காங்க. கரூர் துயர சம்பவத்தை அரசியலாக பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். விஜயை சங் பரிவார் அமைப்புகள் வழி நடத்துகின்றன என்றும் இது அவருக்கு ஆபத்தாகத்தான் போய் முடியும் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி குழு அமைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. இப்போ அவருக்கு உடனடியாக ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க. என்ன தேவை ஏற்பட்டது? இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது என்ன வயலன்ஸா? யாராவது தூண்டி விட்டு இது நடந்ததா? இது எதுக்காக உள்ள நுழையிறாங்க? உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு. விஜய் மேலே தப்பு இல்லை, அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு. அது யார் இப்போ அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா? கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விஜய் சுயமாக பேசவில்லை என்று குற்றம் சாட்டிய விசிக தலைவர் திருமாவளவன் நேர்மையற்ற அரசியல் கருத்தை முன்வைப்பது அவருக்கே நல்லதல்ல என்று விமர்சித்துள்ளார். இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். செந்தில் பாலாஜியை எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறார் விஜய் என்றும் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார். விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக தாவேக தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தாவேக தலைமை சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் தாவேக தலைவர் விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் விஜயின் ஒப்புதலோடு இதனை தெரிவித்துக் கொள்வதாகவும் தாவேக தலைமை குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக வேலூர், ராணிப்பேட்டை, கடலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் அடுத்த 2 வாரங்களுக்கு விஜய் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டதாக போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்ட தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா புரட்சிதான் ஒரே வழி என பதிவிட்டார். இக்கருத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சில நிமிடங்களிலேயே அப்பதிவை ஆதவ் அர்ஜுனா நீக்கினார். இச்சூழலில் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா தனி விமானத்தில் 5 பேருடன் டெல்லி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது அலுவல் பணி மற்றும் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டிக்காகவும் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா முழுவதும் நடைபெற்ற நவராத்திரி கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை மத்திய அரசு 3% உயர்த்தியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களுக்கு விளக்கினார். அப்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 55%லிருந்து 3% உயர்த்தி 58ஆக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். மேலும் அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜூலை 1ஆம் தேதியை கணக்கிட்டு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதன்படி 30,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறுபவர்களுக்கு 900 ரூபாய் கூடுதல் அகவிலைப்படி கிடைக்கும். 3 மாதங்களுக்கு முன் தேதியிட்டு வழங்கப்படுவதால் அக்டோபர் மாத சம்பளத்தில் 2,700 ரூபாய் கூடுதலாக கிடைக்கப்பெறும். இதன் மூலம் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 68 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் என மொத்தமாக 1,16 லட்சம் பேர் பலனடைவார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக ஆண்டுக்கு சுமார் 10,083 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. RSS நூற்றாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி பாரத மாதா உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார். அந்த அமைப்பின் நூற்றாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒருபுறம் தேசிய சின்னம், மறுபுறம் பாரத மாதா சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பது போலவும் RSS தொண்டர்கள் பாரத மாதாவை வணங்குவது போலவும் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் வரலாற்றில் நாணயங்களில் பாரத மாதா உருவம் வெளியாவது இதுவே முதன்முறை என்றார். RSS முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. அதில் 1963 குடியரசு தின அணிவகுப்பில் RSS அமைப்பு பங்கேற்றதை குறிக்கும் வகையில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது. राष्ट्रीय चिन्ह है और दूसरी ओर सिंह के साथ वरद मुद्रा में भारत माता की भव्य छवि और समर्पण भाव से उसे नमन करते स्वयंसेवक दिखाई देते हैं. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி கூறியுள்ள நிலையில் UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டமில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளிக்கும் கடனுக்கு ரெப்போ வட்டி விதிக்கப்படுகிறது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறது. அதன்படி தற்பொழுது வங்கிகளுக்கான ரெப்போவில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்தார். இதன்படி ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 5.5% தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. The MPC voted unanimously to keep the policy repo rate unchanged at 5.5%. Consequently, the STF rate remains at 5.25%. இந்த அறிவிப்பின் மூலம் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. நடப்பு நிதியாண்டிற்கான GDP எனப்படும் உள்நாட்டு உற்பத்தி 6.8% இருக்கக்கூடும் என்றும் மல்கோத்ரா தெரிவித்தார். இதனிடையே நாணய கொள்கை குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மல்கோத்ரா, UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் திட்டம் ஏதும் ரிசர்வ் வங்கிக்கு இல்லை என்றார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்வைத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரிக்கக்கூடும் என கூறப்படும் நிலையில் காசா மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது. காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான சண்டையை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 20 அம்ச ஒப்பந்தம் ஒன்றை முன்வைத்தார். காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகளை வெளியேற்றுதல், பிணை கைதிகளை விடுவித்தல், ஹமாஸ் குழு ஆயுதங்களை கைவிடுதல், காசாவை மீளுருவாக்கம் செய்தல் உள்ளிட்ட 20 அம்சங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்பதாக இஸ்ரேல் அறிவித்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு இதனை நிராகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் காசா நகரம் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலிய ராணுவப்படை தயாராகி வருகிறது. காசா நகரை தங்களது ராணுவம் சுற்றி வளைத்து முற்றுகையை தீவிரப்படுத்தி வருவதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தும் வகையில் மற்ற பகுதிகளில் இருந்து காசாவை துண்டித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் வெளியான நிலையில் திரையரங்குகளில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இட்லி கடை படம் வெளியானதால் தமிழகமெங்கும் தனுஷின் ரசிகர்கள் உற்சாகமாக படத்தை கண்டுகளித்தனர். சென்னையிலும் பல்வேறு திரையரங்குகளில் காலை முதலே ரசிகர்கள் தனுஷின் இட்லி கடை படத்தை பார்ப்பதற்காக குவிய தொடங்கினர். படத்திற்கு பெயர் இட்லி கடை என்பதால் படம் பார்க்க வருவோருக்கு கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் இட்லி சாம்பார் வழங்கி ரசிகர்கள் கொண்டாடினர். மியூசிக் ஆக்சுவலி ஜிவி இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கமிங் டேஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மூவில ஒரு நல்ல விஷயம் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பா மூவி நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து. ஒரு சிங்கிள் ஃபைட்டர் அவர் இதுவரைக்கும் வந்து யாருமே உயர்த்தி மீன்ஸ் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் ஆஸ் அ பேரா கிடைச்ச போது அப்போ கூட வந்து அவர் உயர்த்தி யாருமே பேசல. அவர் அவங்க அம்மா அப்பாவை தான் உயர்த்தி பேசியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். அது எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியாது. ஸோ தட்ஸ் வை ஐம் a big fan. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதேபோல் கோவையிலும் இட்லி கடை படத்தை காண தனுஷின் ரசிகர்கள் ஆர்வத்துடன் வந்திருந்தனர். தனுஷின் படங்களில் அவர் ஏற்றிருக்கும் வேடத்தைப் போலவே உடை அணிந்து வரும் ஒரு ரசிகர் இட்லி கடை தனுஷ் வேடத்தில் படம் பார்க்க வந்திருந்தார். ஒவ்வொரு தலைவன் படத்துக்கும் அவரோட கெட்டப்லேயே போய் படம் பார்க்குறது தான் என்னோட ஸ்டைல். ஆக்சுவலாக அவர் எந்த கெட்டப் போட்டாலும் சரி அந்த கெட்டப்பில் அப்படியே போய் படம் பார்த்துருவேன் நான். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வண்ணக் காகிதங்களை தூவியும் படத்தின் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்தும் ரசிகர்கள் கொண்டாடினர்.